உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில அரசியல் ரீதியான சூழ்ச்சிகள் சூட்சமங்களால் ஏற்படக்கூடிய பல வினைகளை சந்திக்கக்கூடிய காலங்கள் இது. பெரிய பெரிய மாற்றங்கள் உருவாக இருக்கும். அரசியல் பதவியில் மாற்றங்கள் வரலாம், அரசியல் அதிகாரத்திலே மாற்றங்கள் வரலாம். இப்ப நேரிடக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் மட்டும் இல்ல, இந்திய நாட்டில் பொருளாதார நிலைகள்ல பாதிப்பு உண்டாக்கலாம். ஒவ்வொரு மாநிலங்களுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க ஒவ்வொரு விதமான துன்பங்களுக்கு ஆட்படக்கூடிய காலகட்டம் வருது. காரணம் என்ன? இயற்கை சூழ்நிலைகள் மாறிப்பட வேண்டிய காலகட்டம் வருது. அந்த இயற்கை சூழ்நிலைகளால மனித குலங்களுக்கு அவதிப்படக்கூடிய காலகட்டம் வருது. அதனால முன்னெச்சரிக்கை நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வர இருக்கு. அந்த நீர் சம்பந்தமான பிரச்சனை ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் பிரச்சனை வரும். அதனால உலகத்துல இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைகள்ல சில மாற்றங்கள் வரலாம். அதாவது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்லி இருக்கவங்க கூட ஒரு கட்சியோட இணங்கி செல்லக்கூடிய காலகட்டம் உண்டாகும். எதிர்கட்சிகளுக்கு லாபகரமான சூழ்நிலைகள் வரப்போகுது. நம்ம தமிழ்நாட்டிலே கூட எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு புதிய மாற்றங்கள் வந்து அந்த எதிர்கட்சி சில உயர்வு நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரப்படலாம். நீ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வெற்றிங்கிற பேர் சொல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் சில அரசியல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டிசம்பர் மாசத்துக்குள்ளாக கொஞ்சம் கவனமாக நிதானமாக கடைபிடிக்க இல்லை என்றால் சில பாதிப்புகளையும் சில சங்கடங்களையும் சில வினோதமான பிரச்சனைகளையும் அதனால பல கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு அறிவுறுத்தல் என்னன்னா, எல்லாம் சுமூகமான முறையில நீங்க செயல்பட்டுக்கிறது நல்லது. இல்லைன்னா எதிர்மறையான விளைவுகளை எதிர்மறையான பிரச்சனைகளை உருவாக்கி அதனால சில கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட டிசம்பர் மாசத்துக்குள்ளே வருது. ஆகையினால துறை சார்ந்த நிலைகள்ல எல்லா விதத்திலையும் நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போற கொள்கை ரீதியான ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து வச்சாதான் நல்ல நிலையை அனுபவிக்க முடியும். ஏதோ நடந்துட்டு இருக்கிற மாதிரி அரசாங்க ரீதியான அரசியல் ரீதியான சில சூட்சமங்கள் உங்களுக்கு உருவாக போகுது. அந்த நெருக்கடிகள் வரும். அந்த நெருக்கடியில் மீட்டுக் கொள்வதற்கு அரசியல் ரீதியான துணை உண்டாகி அரசாங்க வழியில கொஞ்சம் சீரான முறையில் செல்வது இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் ரொம்ப சிறப்பா தேடி கொடுக்குங்க.